இந்த உலகத்தில் நீ யாரையுமே ஜெயிக்க தேவையில்லை. நீ ஜெயிக்க வேண்டியது ஒன்று தான். ஒரு நிமிடம் நின்று யோசிச்சு பாரு. நீ இப்போ வாழ்கிற வாழ்க்கை உன்னோட தான் இல்லையா? இல்லை மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறத பயந்து அவங்க மாதிரி வாழ முயற்சி பண்ணிகிட்ருக்கியா? நம்ம வாழ்க்கையில் பெருசாக இருக்கிற ப்ராப்ளம் என்ன தெரியுமா? நம்ம எப்போதும் மற்றவங்கள கவனிக்கிறது தான். அவன் என்ன பண்ணான், அவன் எங்கே போயிட்டா, யாருக்கு என்ன கிடச்சிருச்சு. ஆனால் நீ உன்னை எப்போ தான் கவனிப்ப? நீ உன்னை கவனிக்க ஆரம்பித்தா உன் வாழ்க்கை மாறும். கம்பேரிசன் ட்ராப்குள்ளே போய் விழுந்துடாத. நீ சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணோன்னு என்ன நடக்குது? ஒருத்தன் சக்ஸஸ் போஸ்ட் போடுறான், இன்னொருத்தன் ஃபாரின் ட்ரிப்பு, யாரோ ஒருத்தவங்க புதுசாக கார் வாங்குறாங்க. நீ என்ன பண்ணுற? ஏன் கம்பேர் பண்ணுற? நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறேன். ஆனால் ஒரு உண்மையை கேட்குறியா? அவங்களோட லைஃப்பை உன்னோட லைஃப் இல்லை. கம்பேரிசன் ஒரு பாய்சன் மாதிரி. அது ஸ்லோலி உன் கான்ஃபிடென்ட்டை மொத்தமாக டெஸ்ட்ராய்ட் பண்ணுது. நீ கம்பேர் பண்ணுற நேரம் நீ ஒன்றை லூஸ் பண்ணிட்டு இருக்க. ஏன் நீ ஒன்று லூஸ் பண்ணுற? ஒய் ஆர் யூ லூஸ் யுவர் செல்ஃப்? நீ எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுற. அவன் என்ன நினைப்பான், அவன் என்ன சொல்லுவா, அந்த ஃபியர்லேருந்து தயவு செஞ்சு வெளியில் வா. அந்த ஃபியரில் தான் நீ உன்னோட டிசிஷன் எடுக்கிற. இது என்ன தெரியுமா? பீப்புள் ப்ளீஸிங். நீ எல்லாரையும் ஹாப்பியாக வச்சுக்கணும்னு ட்ரை பண்ணாத. அது என்றைக்குமே ஒன்றை ஹாப்பியாக வச்சுக்காது. நீ ஒன்றை விட்டுட்டு மற்றவங்களுக்காக வாழ ஆரம்பிச்சிட்ட. உன் லைஃப் எம்டி ஆயிடுச்சு. ஒருத்தன் இருந்தான், அவன் லைஃப்பில் ஒரே கோல், எல்லாரும் அவனை அப்ரிஷியேட் பண்ணணும். அவன் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணான், அவன் எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணான். ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா? அவனை யாரும் சீரியஸாகவே எடுத்துக்கல. ஒரு நாள் அவன் ஒரு முடிவெடுத்தான், இப்போ இருந்து நான் எனக்காக வாழ்கிறேன் அப்படின்னு. அந்த நாள்லேருந்து அவன் லைஃப் ஸ்லோலி சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. நீ ஒன்றை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தா நீ கிளியராக திங்க் பண்ண முடியும். நீ கான்ஃபிடென்ட்டாக இருப்ப. நீ டிஸ்ட்ராக்ஷனை இக்னோர் பண்ண ஆரம்பிப்ப. ஃபோக்கஸ் என்பது ஒரு சூப்பர் பவர். நீ உன் எனர்ஜியை உன் கோலுக்கு யூஸ் பண்ண ஆரம்பித்தா உன் லைஃபை ஆட்டோமேட்டிக்காக க்ரோ ஆகும். நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் ரொட்டீன் சொல்கிறேன். தினமும் 1 மணி நேரம் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். 20 மினிட்ஸ் சைலண்ட்டாக இருங்க. மெடிடேஷன். 20 மினிட்ஸ் லேர்ன் சம்திங். ஏதாவது ஒரு நியூ திங்கை நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். அடுத்த 20 மினிட்ஸ் ஆக்ஷன். இதையே ஒரு 30 டேஸ் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆனதை. மோட்டிவேஷன் வந்தால் மட்டும் ஒர்க் பண்ணுவாங்க. அது ஒரு லாங் டேர்மாக ஃபெயிலியர் தான் கொடுக்குது. டிசிப்ளின் தான் ஒரு ரியல் பவர். நீ டயர்டானாலும் நீ லேசி ஆனாலும் நீ வேலை பண்ணுறது தான் டிசிப்ளின். நம்மளோட இப்போ இருக்க லைஃப் சுச்சுவேஷனில் நம்மளோட ஃபோன் தான் ஒரு பிக்கஸ்ட் டிஸ்ட்ராக்ஷனாக நமக்கு இருக்குது. எண்ட்லெஸ்ஸாக ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிறது. டைம் வேஸ்ட் ஆகிட்டே இருக்குது. நீ உன் டைமை ப்ரொடெக்ட் பண்ணணும். டாக்ஸிக் பீப்புளை அவாய்ட் பண்ணியே ஆகணும். நெகட்டிவ் என்வரான்மெண்டெல்லாம் கண்டிப்பாக விட்டுறணும். தனியாக இருக்க பயப்படவே பயப்படாத. லோன்லினஸ் தான் ஒரு ஸ்ட்ரென்த்து. நீ உன்னோட தாட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டனாலே நீ பவர்ஃபுல் ஆயிடுவ. சைலன்ஸில் தான் க்ரோத் நடக்கும். உன் டைம், உன் எனர்ஜி, உன் லைஃபு இதுக்கு வேல்யூ கொடு. உன் வாழ்க்கை யாருக்காகவும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. நீ யாருக்கும் ப்ரூவ் பண்ணவும் தேவையில்லை. உன் வாழ்க்கை ஒரு புக்கு. அதை எழுதுறது நீ தான். மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறத கவலைப்படாத. நீ என்ன ஆகணும்னு முடிவு பண்ணு. ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். எவ்ரிதிங் எல்ஸ் வில் ஃபாலோ. தேங்க்யூ.